Yes. What problem? No problem. No. Okay. Do you enjoy? Shall you enjoy? Alright. It's a brother. பிரதரா Yes. ஒரே மாதிரி இருக்கு மூஞ்சி. Okay. பிரதர் உங்களோட மெசேஜ் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூ 3 வாட்டி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. புது முடிலாம் முளையுது அப்படின்னும் பார்த்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூஸா பாய்ங்க, முடி முளையும். பாய்க்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றது வந்து நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பாய்ச்சிக்கிட்டே இருந்தா பெட்ரு. பாய்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க முடி இல்லாம. ஸோ என்ன சொல்றது, ஓகேவா? ஓகே, நேற்று வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு தூக்கம் பத்தாதனால. ஸோ வேலையே தூங்கிட்டேன். இன்னைக்கு நானும் காலிப்பாவும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து சுங்கப்பினாங் கட்சியில் இருக்குது இந்த கடை. இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். Kucing goreng ada? Kucing goreng satu. Boleh? Boleh. Kucing goreng, Amoy. Kucing sudah dia sudah dengar punya lah. Bagi, tak belum balik Ipoh lagi. Oh, ini hari makan kambing 30 ekor. Nanti petang pukul 12 mari dah. Kopi putih. Balik. Ini apa? Kopi putih campur kopi sikit. Okey. Okey. Ais ah? Ais. Balik. Balik. Bali ais தான் எலி ஐஸ்ன்னு நினச்சிக்கிட்டாங்க. Balik. Ini balik. Balik அது உடம்பு பொறுமையா. இந்த கடை பேரு balik. அதான் பங்கூர்லேயே தெரியல. பாருங்க இந்த கடை ஜோக்கா இருக்கும். இங்கே தான் உட்காந்து கடல் சத்தம் கேட்கும். பாருங்க ஜெத்திலேயே இந்த கடை அப்படியே உட்காந்துரும். இந்த கடையில் வந்து நிறைய மூலிகைங்க நட்டு வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மூலிகை நட பிடிக்கும். என்னென்னமோ மூலிகை இருக்கும். கருப்பில் இருக்குது, துளசி, என்னென்னமோ இருக்கும். இந்த கடைக்கு வந்தேன்னா எப்பவுமே கொய்த்தியா கோரைங்க ஆர்டர் பண்ணுவேன். கொய்த்தியா கோரைங்கும் கம்பம் கொச்சிலி சோசம் இது வச்சு சாப்பிட்டோன்னா என்னுடைய நாள் நல்ல நாளாக இருக்கும். வித் கோபி புத்திய ஐஸ் எஸ் யூஜுவல். சரி காலிப்பா, டிஹெச்ஆருக்குள்ள வந்து எப்படி இருந்துச்சு? வாழ்த்து ரொம்ப பேர் போனடிச்சு வாழ்த்து சொன்னாங்க. என்ன ஜோக்கா இருந்துச்சு அப்படின்னு. ஆமாவா? அது சில பேர் பங்கூர் வந்து கண்டிப்பாக என்ன பார்க்காம போப்போம், கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னாங்க. சரி, டிஹெச்ஆர் ராகாவுக்கு தேங்க்யூ சொன்னியா? ரொம்ப நன்றி டிஹெச்ஆர் ராகா அன்பர்களுக்கு. ஒரு வீடியோவை நான் பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். என் சொந்தக்காரு வேகமாக பேசு, பரவாயில்ல. சொந்தக்காரு தெரிஞ்சு ரொம்ப பேர் சொல்லி வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி. ஓகே, வெரி குட். யார் யார் காலிப்பாவை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவருக்கு கிடைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, டிஹெச்ஆர் ராகா, மின்னல் எஃப்எம் எல்லாரும் இங்கே வரும்போது எனக்கு தான் கால் பண்ணாங்க. நான் தான் வந்துட்டு காலிப்பாவை வந்து கூட்டி அனுப்பி காலிப்பாவை வச்சு ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு நல்ல ஏர் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சில விஷயம் கசக்க தான் செய்யும், பட் ஏற்றுக்கணும். இது ரோவான ஃபுட்டேஜ். ஓகே, பாவக்காய் சாப்பிடாம கசக்கும், ஆனால் அது கூட மருத்துவம் ரொம்ப இருக்குது. பார்த்தீங்களா? கொஞ்சம் விட்டோம்னா இந்த மாதிரிலாம் பேசுவான். ஸோ அதனால நம்ம வந்து அப்பப்போ அவனை அடக்கணும். அது தேவைப்படும். இது நீங்கள் விட்டீங்க கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்துடும். அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். எப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து வெளியாகிறோம். நேராக ஐயா கோயிலுக்கு போகிறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதோட கைங்க சமைக்க ஆரம்பிக்குவாங்க. அவங்க செம்ம கூத்தாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்பீங்க. ஓகேயா? ஓகே. ஓகே, காலை வணக்கம் ஐயா. எல்லாம் போடுறாங்க, நீங்க சுத்தமா போடுறீங்க இல்ல ஆளை வச்சு போடுறீங்கன்னு கேட்டுக்கிறேன். அவருக்கு வந்துட்டு தானா சேர்ந்த கூட்டம், அவரோட கூட்டம். இவரு தானே பிரதர் லிங்கம்? வாங்க, நேத்து தான் சொன்னீங்க கேமரா எடுத்துருவாங்க, நான் கிளியரா பேசுறேன் அப்படின்னு. இவருதான் அவரு. பண்ணி விட்டீங்க. நான் ஒன்னும் பண்ணல. என்ன பண்றீங்க? நல்ல வியூவா இருந்துச்சு. கடலோரத்துல இருந்து பேசுறேன். அந்த வியூ பரவாயில்ல. இப்ப மோட்டர்ல உட்காரணும். என்ன திறமை தெரியுது? இன்னும் 4-5 வருஷத்துல நான் இப்படி ஆயிரணும் அப்படின்னு தெரியுது. ஏன் இவருக்கு என்ன அழகு ராஜா தானே. கீழே போய் பாப்போம் யார் இருக்காங்க. தெரியுது. ஓகே, டீம்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பாருங்க நம்ம ரகு அண்ணன் கோழியெல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏண்டி அண்ணன் அங்கே இருக்கிறாரு, அவரும் கோழி குளிப்பாட்டுறாரு. காளிப்பா இறங்கினோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஆட்டை அரிசிலாம் கழுவிக்கிட்டு இருக்கிறாரு. தனிமலை இது வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு. எல்லா நம்ம தொண்டர்கள் பக்தர்கள் எல்லா வீடுகள் 6 மணி நேரம் வீட்டுக்கு போனாங்க. ஆமாவா? வீடு அச்சதி எல்லாத்துக்கும் சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இது போல வருவாங்க. நம்ம சாமியான வந்துட்டாரு. இங்க உள்ள பொறுப்பு எல்லாம் சாமியான பொறுப்பு. எங்க சேஃபோட குரல் கேக்குது? வணக்கம். காலை வணக்கம். How are you? வெரி குட். எப்படி இருக்கீங்க? நலமாய் ஆவல். அரவிந்தா எல்லாம் எப்படி இருக்கீங்க? அழுவாதீங்க விடுங்க. இல்ல ப்ரோ ப்ரோவா? கே போடுறா அள்ளி போடுறா கழிப்பா. கொத்தோட போடு, அப்பதான் அந்த ருச்சி வரும். இப்பயே வாசம் வருது பாரு. பார்வையாளர்களா? கலிப்பா என்னடா ஒரு ஆப்பிளா இருக்கு, என்ன பெரட்ட போறீங்களா? ஆப்பிள் வந்து கிழங்க மாறிடுச்சு. என்னாச்சு? கருவேப்பிலை பிக்க போறேன். வேகமா பேசுறா. கருவேப்பிலை பிக்க போறேன். பத்தாதா? பத்தாது. கோழி பொரியெல்லாம் பைக்கணும், இன்னும் நிறைய சமைக்கணும். சரி வா போலாம். கருப்புல எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி லோரும் அவங்க எல்லாம் பூர வேண்டியது இருக்கு பாருங்க. ஆமா. ஏன்னா எங்க ஊர்ல கருவேப்பிலை மாசமா இருக்கும். அது கருவேப்பிலை மரம் மாசமா இருக்குமா வாசமா இருக்குமா? மாசமா இருக்கும். மரத்தை அனுபவம் கீழே போய் ஏய் இதுல எப்படி பிப்ப விற்கலாம். கொஞ்சோண்டு தான்டா இருக்கு. பெரிய மரமா இருந்துச்சு. குரங்கு தோலை தாங்க வெட்டி எடுத்தீங்க. ஆமாவா? சரி போ. சாச்சி அவங்க சின்ன மரம் இருக்கு. அது பெரிய மரம் மரமா கருவேப்பிலை. இந்த கல்லா ஸ்டோர் இருக்கு. அந்த உள்ள பெரிய மரம் இருக்கு. சித்தப்போ எப்படி இருக்கீங்க? வெரி குட். ஆமா ஓ தலை வந்துருச்சு. தலை மண்டூர் வந்துட்டார். மண்டூர் இதோட எல்லாருக்கும் வேலை சொல்லுவார். குட் மார்னிங். ரொம்ப சீரியஸான ஆளு. ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாரையும் வேலை வாங்குவாங்க. நவருங்க குணான வராங்க. நான் உப்புலாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணியிருக்கேண்ணே. காலையில் வந்து அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். மத்தியானம் வந்து யாரும் அவர்கிட்ட பேச முடியாது. மேரினேஷன் ஓடுது ஐஸ் பாக்ஸுக்குள்ளேயே. இதே கடலை பார்த்த மாதிரியே வேலை செய்வாங்க. இவர் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு, கோயில் தலைவர். ரைட்டு. நம்ம ஐயா கோயிலுக்கு நம்ம கூட இருக்க எல்லாருமே தலைவர் தான். ஆமாம், ஒற்றுமையாக செய்கிற கோயில் இது வந்து அழகாக சந்தோஷமாக செய்வோம். எல்லாத்துக்கும் உரிமை உள்ள கோயில். பங்கூர் கோயில்னு சொல்லாதீங்க, எல்லா தமிழ் மக்களும் உரிமை உள்ள கோயில். வாவ்.
விளங்குச்சா காய்ஸ்? இன்னைக்கு த ராக் நம்ம சராக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டேயா. பிறந்த நாள். 21 வயசாச்சு. 40 வயசாச்சா? பாருங்க, யாராச்சும் பொண்ணு கொடுக்குறீங்கன்னா மூஞ்சி அந்த மாதிரி வச்சிருக்குமா பேசக்கூடாதுன்னு. ஐயா சலிக்கு மாலை போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் மாலை செஞ்சுருக்காங்க பாருங்க. மரத்துக்கு, இந்த புளிய மரத்துக்கு எவ்வளோ பெரிய மாலை பாருங்க. வருதா? மேலே இருந்து போய் இப்படி வந்து சுற்றி இப்படி போகுது பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு. ஓடுது. யார் வந்திருக்கா பாருங்க. புனிதா, புனிதா, காலை வணக்கம். காலை வணக்கம். கரெக்டா வந்துட்டீங்களா? காலை நம்ம தெரியல, பஞ்சுரிட்டியா இருப்போம். ரைட்டு. அத்தனை மணி டான் இருப்போம் அந்த மாதிரி ஆள் நம்ம. ரைட்டு ரைட்டு. ஏன்னா 5 மணி ஆச்சு இது போறதுக்கு. 5 காலையிலையா? 5 மணிக்கெல்லாம் நான் செவ்வாய் கறக்கத்துல கால் வச்சுக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆளு லேட்டா வந்தாலும் கரெக்டா வந்துட்டாங்க. யாரு தெரியுதா? அல்ஃபான்சோ பாருங்க. நம்ம கணேஷ். ஹலோ. கணேஷ்க்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. என்ன பேரு? காம கொடாரியா? எல்லாருக்கும் அல்ஃபான்சோக்கே வாலாமா. பல்பிண்டோ எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கு. ஏன் லேட்டா வரீங்க? கொஞ்சம் லேட் ஆச்சுல, கால் சரியான வலி. வயசாகுதுல? அதான் வேலை குறைவு உங்களுக்கு. வாயா வாயா. போ, கீழே போ. போய் கிண்டு பானைக்குள்ள உட்காந்து வெந்து இருக்கா பாரு. உனக்கு மரியாதை தெரிய மாட்டேங்குது மச்சான். பெரிய மனுஷர் கை கொடுக்குறாரு. சட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா காலத்தாலே? ஐயா கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தா போச்சு. போன வாட்டி கொடுத்த வாக்கே நீ செய்யல. இரு வர மாமா தலை சீக்கிரம் இரு, கொஞ்ச நேரம் தலை சீக்கிரம் கொண்டாரு. சீவனா மட்டும் வர அழகா தலை சீக்கிரம். மச்சான் படிப்படியா முன்னேறி வளர்ந்தவங்க பங்கு கொட்டி வச்சு படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு ராடோ கிடைக்காத கட்ட அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா பாருங்க, எங்களுக்கு பெருமையா இருக்கு. ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் சரியான பெருமை தான். சீரியஸா வளர்ந்துட்டு இருக்கான். யாருக்கு? அது கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் ஒரு ஆள் யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல வேலை செய்யலன்னு. யோ காளிப்பா, தேடிக்கிட்டு இருந்தீங்க? வண்டான்னு எடுக்க சொன்னா சீனத்தியை பார்த்துட்டு வந்திருக்க. அல்ஃபான்சோ வந்தனோட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. இதான் அல்ஃபான்சோ. வேலைன்னா வெள்ளைக்கார மாதிரி செய்வாங்க. மச்சான் இப்ப பேச மாட்டாரு. மச்சான் பேச மாட்டாரு, ஆனா இது போடுவாரு. வாய் பாரு, வாய் பாரு. வாய் தருவான். பங்காயத்துல அடி வாங்க போறேன் இன்னைக்கு. காயவங்களையாண்ணே? அதான் பங்காயம் நம்மள. ஓ பங்காயம். இதான் முத தடவை கேள்விப்படுறேன். என்னென்ன பேரு? பங்காயமா? என்ன பேரு? பங்காயமா? ஊர்ல உள்ள பங்காளி. பங்காயம். இது பேரு வந்து பங்காயமா? வாழல பெரிய பெரிய வாழ தலை வாழல. உன் சட்டை வீட்டில் இருக்குடா. உன் சட்டை என் வீட்டில் இருக்கு. கோழி நிறையாவாயிருச்சு. மிளகாத்தூள் பத்தலை. வாங்க போய்கிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, புனிதனுக்கு கோழிலாம் நிறையா வந்துருச்சுல. ஸோ அதனால் ஜாமான் ஆர்டர் பண்ணணும். இந்து கடைக்கு வந்திருக்கோம். இந்து கடை. ஸோ இன்னும் ஒரு 3 பேக்கெட் வெள்ளை தூள், 6 பேக்கெட் 7 பேக்கெட் பட்டை மிளகாய் தூள், 16 பேக்கெட் இறைச்சிக்கறி. நீங்க அனுப்பிடுறீங்களா? ஓகே ஓகே, பாப்போம். ஸோ சமையலுக்கு வேண்டிய ஜாமான் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்து கடையில தான் அவர் சப்ளை பண்ணிடுவாரு.
ஸோ இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஓகே, மீட்டிங் முடிஞ்சிருச்சு கைஸ். அரவிந்தா மீட்டிங்கில் பேசும்போது கேட்கணும். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மீட்டிங்கில் எல்லாம் கிளியராக பேசிட்டு வந்தானே? பேசியாச்சா? இப்ப முடிஞ்ச மீட்டிங் எதை பத்தி இவ்வளவு நேரம் பேசினது? என்னால 1.5 மணி நேரமா அங்க உட்காந்து மீட்டிங் பண்ணிட்டு இப்ப எதை பத்தின்னு கேக்குறீங்க? வெட்டிக்கதை பேசி போட்டு மீட்டிங்க. இது அசோகிட்ட இருந்து திருடிட்ட நீனு. ஓகே ஓகே வாங்க. அண்டி சீன கோயிலில் வைக்கிறதுக்கு இருந்த ஜாமான்லாம் அடிச்சு சாப்பிட்டு. ஆமா இல்ல அவங்க அடிச்சுட்டு தான் நீ இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆமா கூப்பிட்டது இல்லையா? கூப்பிட்டதே இல்லை. அதுக்கு மூஞ்சி வேணும். மூஞ்சி மூஞ்சி கலை வேணும். கலை வேணும் சொல்லுங்க. அந்த கலை என்கிட்ட இருக்கு. இன்னொன்னு மச்சானுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சொன்னீங்க பாருங்க, மச்சான் வந்து ரொம்ப பிடிக்கும். கீழே விடாதீங்க. இது வந்து பங்கோர் கேலரி. திருவிழா டைம் நடக்கும்போது அந்த கேலரியெல்லாம் பார்த்துக்குவோம் நம்ம. அது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். தப்பு டீம் வந்துருச்சு. எல்லாம் சின்ன வேணுங்க பாருங்க. எல்லாம் ஜிவிஎஸோட கூட்டாளிங்க. வந்தானே? ஓகேவா? வெரி குட். சாப்பிட்டேண்ணே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இந்த கைங்க வந்து கேரளா உள்ள கைங்க வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. கரெக்டான டைமிங்கில் அமைஞ்சிருச்சு. ஒரு 6 மாதத்துக்கு வந்து முந்தி வந்து சாமி கும்பிட்டீங்க தானே? ரைட்டு. ஸோ அப்போ யாரோ சொன்னாங்களாம், கும்பிட்டுட்டு போங்க திருவிழாவுக்கு வருவீங்கன்னு. கரெக்டாக வந்திருக்குங்க. இவரும் வந்திருக்கிறாரு. ஓகே, அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் வாங்க, சாப்பிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. எஸ். வாட் ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். நோ. ஓகே. டு என்ஜாய் ஷேர் யூ என்ஜாய். ஓரே. இட்ஸ் எ பிரதர். பிரதரா? ஒரே மாதிரி இருக்கு மூஞ்சி. கோழி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரகுண எத்தனை கோழி இருக்கும்? எத்தனை கோழி இருக்குமா? ஒரு 80 கோழி இருக்கும். 80. ஓகே. தாங்க முடியல. வேற ஒரு நல்ல வேலையை பார்த்து கூடியா? ஒரு நல்ல வேலையை பார்த்து எடுத்து செய்யறீங்களே, உந்தவங்க இருக்கா? யாருக்கு? உங்களுக்கு இல்லையா? இது ஒரு சோசியல் சர்வீஸா செய்யறேன். சரிங்களா? எது செஞ்சாலும் ஜெயிச்சதுங்க. ஓகே, கோயிலில் ஆள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சமைச்செல்லாம் முடிச்சு போட போகிறாங்க. நினைக்கிற மணி 1:05 1:30 பூஜை போட்டுருவாங்க. எல்லா கைங்களும் வந்துருச்சுங்க. பக்கோர் கைங்க, சித்திவன் கைங்க, ஆயத்தவன் கைங்க எல்லாம் வந்துருச்சுங்க. கைங்களும் வந்துருக்குங்க. குருபானா இருக்காங்க, முத்து அண்ணா இருக்காங்க. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. ஆளுங்க சாப்பாடு வர்றாங்க.
யாரு இது பாக்குறாங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கானேன்னு. ஸோ மக்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? வாங்க வந்துட்டோம், திருவிழா பாருங்க, எல்லாம் சாமி கும்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சத்தியான கோயில், 6th generation. மேக் ஷூர் வந்து நல்லா வேண்டிங்க, கண்டிப்பா நடக்கும். தமிழ்ல வளர்றாங்களா? எல்லாம் இருக்கு தோறு. இவ்வளோ அப்டேட் என்னது? அப்புறம் பானம் தான் தேய்க்கணும். பானை தான் தைக்கணுமா? இன்னும் கொஞ்சம் கூலி போயிருக்கு. கடைசி பேட்ச்ல அது இன்னொரு 4-5 பானை, 4-5 பொரியல். ஆமா 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் வரும். பொரியல் 4 ரவுண்ட் காலையிலே ஆரம்பிச்சிருக்கணுமோ? ஆடு முத சாப்பிட்டு போனால. ஆமா 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 ஓகேதான் ஓகே. உரிமை மேலம் புனிதன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேண்ணே. ஏதோ கொஞ்சம் கடைசி சாப்பிட்டேன். ஸோ சரி, திருவிழா முடிஞ்சிருச்சு. ஏதாச்சும் என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்த மக்களுக்காக ரொம்ப நன்றி. என்ன ஒண்ணு, சாப்பாடு கொஞ்சம் பற்றாக்குறையா போயிடுச்சு. 24 ஆடு வெட்டியும் அமைச்சு 27 ஆடு வெட்டி வந்தியும் சாப்பாடு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு கடைசி நிமிஷத்துல. அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. அடுத்த இன்னும் சிறப்பாக செய்வோம், கொஞ்சம் பிளான்ல மாத்தி செய்வோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லு, உன் பேர் என்ன? குடியரசனா? ஏன் பிடிக்கும் வீடியோ? ஏன்? நான் வீடியோ போறேன் பிடிக்குமா? சரி, நல்ல பதில். என் பேரு உதியா. என் காதுல பழைய சோறு காது குடையணும். சரிங்களா? காது குடையணுமா? சரி, எனிவே இன்னைக்குள்ள திருவிழா நல்லபடி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. பட் இதோட பேசிக்கலி முடிஞ்சு. இதுக்கப்புறம் பானையெல்லாம் கழுவிட்டு கைங்க கொண்டு போவாங்க. விருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகேவா? அடுத்த எபிசோட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு அடிபட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரிவ்யூ கொடுத்தா யார் வேணாலும் வாங்குவாங்க. மீன் கறி செமையா இப்பதான் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. எப்படி இதுல வந்து வாங்கினா ஒரு வேலை பாய்க்கலாம் அப்படின்னு இவரு ரிவ்யூ கொடுத்தா யார் வேணாலும் வாங்குவாங்க. எனக்கு டெண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு. நிறைய ஷாம்பு பாய்ச்சி கேட்கல. இந்த பிளாக் மந்தா ஷாம்பு பாய்ச்சி ஒரு 1-2 months நின்றுச்சு.
ஆயிலும் ஷாம்பூ ரெண்டும். And then எனக்கு இங்க வந்து ஒரு அடிபட்டு இருந்துச்சு. So அங்க வந்து பார்டர் இருந்துச்சு. இப்ப அங்க முடி வளர்ந்துருச்சு. After I'm using the oil and shampoo. நான் வந்து ஸ்ரீ சோனிக் அண்ணனோட shampoo and oil பாய்க்கிறேன். So far it's very good. Smells very nice. Hair very soft. Black Manta hair oil and Yes, shampoo. Black Manta oil and shampoo. I think it's been like 3 months.